கிராமத்து சமையலில் கைக்குத்தல் அரிசி புட்டு அதுக்கு தேவையான பொருள்கள்: கைக்குத்தல் அரிசி, சுக்கு, ஏலக்காய், வெல்லம், துருவி வச்ச தேங்காய், உப்பு. இப்போ பார்க்க போகலாமா? இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். இந்த கைக்குத்தல் அரிசி இதை வறுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இப்போ லேசாக பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கையும் அதில் போடுறேன். இது ஒரு 4 ஏலக்காய் அதிலே போடுறேன். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு தான் இது போடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ நல்லா ஆறிருச்சு, அரைச்சிட்டு வரேன் இதை. இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்து இந்த சட்டியில் இப்படி கொட்டி வச்சுக்கணும். இதில் கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோண்டு போட்டால் போதும். நல்லா இப்படி கலரி விட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி கலரணும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி புட்டு அவிக்கிற மாதிரி, புட்டுக்கு எப்படி கலருவோம் அந்த மாதிரி கலரணும். இப்படி இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இட்லி அவிக்கிற மாதிரிக்க நல்லா பொழுன்னு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். இதை இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கணும். விட்டு இப்போ மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியில் எடுத்து கொட்ட போகிறேன். இப்போ எடுத்துட்டு அதான் ஒட்டாமல் இருக்கும். பார்த்தீங்களா? ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ அரை சூடோடு இந்த வெல்லத்தை நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப வேணும்னா ரொம்ப போட்டுங்க. சுகர்காரவங்களுக்கு இப்போ கம்மியாக போட்டு கொடுங்க. அவ்வளோ போட்டால் போதும். இதிலே இலவி போயிடும். இதெல்லாம் தேங்காய் சில்லு, தேங்காய் வந்து அரை மூடி துருவி வச்சுருக்கேன். இதையும் அதில் கொட்டுறேன். நல்லா அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். குழந்தைகள் சாப்பிடக்குள்ள கீழே சிந்திருங்க. அதனால இந்த மாதிரி அப்படியே பிடிச்சி கொடுங்க. பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. நம்ம என்ன பெரிய ஆளுங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். இது கைக்குத்தல் அரிசியில் புட்டு செஞ்சது. புட்டு செஞ்சு நம்மளை பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அள்ளி திண்டுச்சுக்கன்னாக்கா அது கீழேலாம் சிந்தும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டாக்கா ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி அப்படியே பிடிச்சி சூடோடு பிடிச்சி வச்சா நல்லா கட்டி ஆயிரும். நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா ருசியாக நல்லா இருக்குது. இது உடம்புக்கு வந்து கைக்குத்தின அரிசி வந்து உடம்புக்கு நல்லது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகளும் இதை சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. கொஞ்சம் 5 வயசு 6 வயசு பிள்ளையிலேருந்து நம்ம பெரிய ஆளுகளும் நிறைய சாப்பிடலாம். இதை கொண்டா அவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் காலி ஆயிரும். இது ஒரு அருமையான ஒரு சமையல் மாதிரி தான் இது. காலையில் டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம், சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம். இது வந்து ஒரு அருமையான ஒரு
ஒரு டிஃபன் மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது எல்லா அரிசி கடையிலையும் கைக்குத்தின அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தது கிராமத்து சமையலில் கைக்குத்து அரிசி புட்டு அவிச்சிருக்கேன். புட்டில் அதே கொழக்கட்டை மாதிரி அவிச்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.